வித்தியாசம் என்னன்னு பாத்துடலாங்களா? ஒண்ணு, நாட்டு கடலை பருப்பை பயன்படுத்தி வாகை மரத்துல நாங்க எண்ணெய் ஆடுறோங்க. வாகை மரத்துல எண்ணெய் ஆட்டும் போது அதுல சூடு கொஞ்சம் கூட வராதுங்க. ரெண்டாவது, சூடே ஆகாதனால அதுல இருக்கிற உயிர் சத்து முழுசா அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. மூணாவது, ஹீட்டே வராதனால பருப்புல என்ன அளவுக்கு வாசம் இருக்குமோ அதே அளவுக்கு வாசம் தாங்க எண்ணெயிலையும் தெரியும். சமைக்கும் போது தாங்க உங்களுக்கு அதனுடைய ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியும். அதை விட்டுட்டு முன்கூட்டியே உங்களுக்கு ஸ்மெல் நல்லா தெரியுதுன்னா கண்டிப்பா அது வாகை மரச்செக்கு எண்ணெய் இல்லைங்க. நாலாவது, இதனுடைய அடர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகங்க. இதனுடைய டேஸ்டும் ரொம்ப கூடுதலா தான் இருக்கும். அஞ்சாவது, இதுல ரசாயன கலப்பு எதுவுமே கிடையாதுங்க. நிறம், மனம் எல்லாம் இயற்கையா என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குங்க. இதுல ஒரு பலகாரம் நீங்க செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா சாயந்தரம் சாப்பிட்டுட்டு நைட்டு உங்களுக்கு முன்கூட்டியே சீக்கிரமா பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இது எளிதில் சீக்கிரமா ஜீரணம் ஆயிடுங்க. இந்த அளவுக்கு நன்மைகள் இருந்த இந்த எண்ணெயை நீங்க ஃபுட் லேப்ல கொடுத்து டெஸ்ட் கூட எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு இது 100% பியூரஸ்டா இருக்குங்க. இந்த நல்ல எண்ணெயை நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க மேலான சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க.